ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜாப் கேம்பஸ் சேனல். இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாம் போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டைமில் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு டைம் பீரியட் எல்லாமே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் ஜாப் தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசாங்க வேலை தான். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 417 இருக்குது. இது ஜாப் லொகேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் உங்களுக்கு போஸ்டிங் போடலாம். என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனரி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிஓ அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. மொத்தம் 417 வேகன்சி இருக்குது. தம்ப்நெயில்ல கிளியராக கொடுத்துருப்பேன். இதுக்கு தேவையான கல்வி தகுதி டிகிரி மட்டும் இருந்தாலே போதும். உங்களுக்கு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. எந்த டிகிரி இருந்தாலும் ஓகே, எனி டிசிப்ளின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிளியராகவே. ஓகேங்களா? ஏஜ் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30க்குள்ள தான் இருக்கணும். அதாவது ஃபார் ஜென்ரல் கேண்டிடேட், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கு எல்லாமே ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தயவு செய்து நோட்டிஃபிகேஷன்ஸாக படித்து பாருங்க. எப்போ ஒரு வேலைக்கு நான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டாலும் நான் சொல்றதுல சில தவறுகள் இருக்கலாம். அதனால நீங்கள் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்து அப்ளை பண்ணுறது உங்களுக்கு நல்லது. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 23,700 ரூபா இருந்து 42,020 ரூபா வரைக்கும் கிடைக்கும். என்ன பேசிஸில் எக்ஸாம் எடுப்பாங்க, அதாவது செலக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது அப்ஜெக்டிவ் டைப் தாங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இருக்கும். என்ன படிக்கணுன்றது நோட்டிஃபிகேஷன்ஸில் கிளியராக கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாம் அப்புறம் இன்டர்வியூ இருக்குங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ். அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். ஆன்லைன் பேமெண்ட் தாங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான். ஆன்லைனில் தான் அப்ளையும் பண்ணணும். www.indianbank.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அது லைட்டாக ஒரு படிங்க. ஏன் மறுபடியும் அதே சொல்கிறேன்னா, நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளாரிஃபை ஆகிடும். அதுக்காக தான். லிங்க் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பிளாங்காக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி வரும். அதில் உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் அதில் ஃபில்அப் பண்ணிவிட்டு ப்ரொவைட் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் எப்போவுமே என்ஷூர் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிக்கங்க. ரெண்டாவது, உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் எப்போ ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாங்க. அதாவது 1/8/2018. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/8/2018. கால் லெட்டர் எப்போ டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்காக 24/9/2000, அதாவது அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் அதாவது அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சொன்னும்போது எக்ஸாமினேஷன் கால் லெட்டர் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரிக்கு பார்த்தீங்கன்னா 6/10/2018. ரிசல்ட் எப்போ ப்ரிலிமினரிக்கு பார்த்தீங்கன்னா 17/10/2018. அந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறது எப்போ மெயின் எக்ஸாமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/10/2018. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அதாவது மெயின், அதுதான் முக்கியமான எக்ஸாம், அது பார்த்தீங்கன்னா 4/11/2018. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம்னா அப்ளிகேஷன் ஆன்லைன் ஃபார்ம், அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. யாரெல்லாம் டிகிரி முடிச்சிருக்காங்களோ, நம்ம சேனலில் நிறைய பேர் டிகிரி குவாலிஃபிகேட் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு பண்ணுற ஒரே ஹெல்ப், லைக்ஸ் மட்டும் கண்டிப்பாக போட்டுருங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற கண்டென்ட்டுக்காக தான் போடுறது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு சேனல் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்க்காக இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரெகுலராக கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள். இதோட ஒரு பெட்டரான ஜாப்ல நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ்